நர்மதா, இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல யார் கெஸ்ட் அப்படின்றத சொல்லிடலாமா? கண்டிப்பா மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் பிரபலமடைந்த நடிகர் சசிகுமார் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்கு. தேங்க்யூ. கேரளா, தமிழ்நாடுன்னு சொல்லி ஆல் ஓவர் இந்தியா படம் பிளாக் பஸ்டர் ஹிட். எவ்வளவு சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி படத்துல இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எதிர்பார்க்கல. ஆனா இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சோம்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எங்க போனாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு ஒரு நடிகருக்கு எவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம். அது இந்த படத்துல தான் நடந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சில கோடிகள் எடுத்து பல கோடிகளுக்கு விற்பனையான படம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்துல நம்ம ஒரு அங்கமா இருக்கும், இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகும் அப்படின்றத வந்து நீங்க வந்து எடுக்கும்போது எதிர்பார்த்தீங்களா சார்? இல்ல இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஹிட் ஆயிடும். ஏன்னா ஒரு லைவ் ஸ்டோரி அவங்க செட்டெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா கொஞ்சம் நல்ல பெரிய படமா வரும்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல அதுவும் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஸோ உங்களுக்கு பேசிக்கா மலையாளம் தெரியுமா சார்? இல்ல சார், தெரியல. தெரியாது. ஆனா படம் நான் புரிஞ்சுக்குவேன். பேசினா ஓகே. ஏன்னா படம் வந்து பாதி கொடைக்கானல் நடக்கிற மாதிரி இருக்கும். அங்க தமிழ் பேசுற ஆட்கள் இருப்பாங்க. அதுலதான் நீங்க உங்களோட கேரக்டர் இன்ட்ரோ ஆகும். ஒருவேளை மலையாளம்னு சொல்லியிருந்தா என்ன சார் ஆயிருக்கும்? இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லும்போது இந்த மாதிரி மலையாள படத்துல இருந்து பேசுறோம் அப்படிதான் பேசினாங்க. ஐயோ எனக்கு மலையாளம் தெரியாது சார் அப்படின்னு. இல்ல சார், இது தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி கதை, இந்த மாதிரி கொடைக்கானல் நடக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு டைரக்டரோட தம்பி கணபதி இருக்காரு. அவர் தான் சொன்னார். அவர் தான் காஸ்டிங் பாத்துக்கிறாரு. அவர் தான் சொன்னார், எக்ஸ்பிளைன் பண்ணா ஓ அப்போ ஓகே பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசினான். அப்படிதான் உள்ள வந்தீங்க. பட் வந்து எவ்வளவு நாள் சார் ஷூட் பண்ணாங்க? ஏன்னா உங்களோட போர்ஷன் பாக்குறப்போ மேஜரா த்ரூ அவுட் இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இன்டர்வல்ல ஆரம்பிச்சு செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஃபுல்லா இருந்திருக்கீங்க. பட் நீங்க இருந்த போர்ஷன்ஸ் எவ்வளவு நாள் ஷூட் பண்ணாங்க? எனக்கு ஒரு 50 நாள் இருந்தது சார். கொடைக்கானல்ல ஒரு 25 நாள் சொல்லியிருந்தாங்க. கொச்சின்ல ஒரு 25 நாள் சொல்லியிருந்தாங்க. 25 நாள்னா 20 நாள் கண்டினியூஸா இருக்காது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிரேக்ல அப்படி இருக்கும். பட் எங்க டேட்ஸ் கேட்டது வந்து 25 நாள், அங்க ஒரு 25 நாள் 50 நாள் கேட்டாங்க. ஓகே. ஆனா அங்க ஒரு 100 நாள் ஷூட் போச்சுன்னு சொல்லியிருந்தேன் டைரக்டர். அவங்க எல்லாம் சொன்னாங்க. ஓகே, 100 நாள் பக்கம் ஷூட் போச்சு அப்படின்னாங்க. ஓகே. சோ அதாவது உங்க போர்ஷன் 50 நாள், ஜெனரலா அவங்களுக்கு வந்து ஒரு 100 நாள் 100 டேஸ். ஓகே, சூப்பர் சார். ஸோ நீங்க வந்து இந்த மஞ்சுமல் பாய்ஸ் கதைக்குள்ள எப்படி வந்தீங்க சார்? உங்களை எப்படி அப்ரோச் பண்ணாங்க டீம்? ஆடிஷன்லாம் வச்சாங்களா? இல்ல ஆடிஷன்லாம் வச்சு ஆர்டிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னோட கேரக்டருக்கு மட்டும் அவங்களுக்கு கிடைக்காம இருந்தது மாதிரி இருக்கு. அவங்க தேடிட்டு யாரோ என் நண்பர் எனக்கு கணபதிக்கு நம்பர் கொடுத்துருக்காரு. அது மூலியமா ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு அவங்க ஃபோன்லேயே சொன்னார், இது மாதிரி ஆன்லைன் சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி கிளிப் எடுத்து அனுப்ப சொன்னாங்க. சரி நான் எடிட் பண்ணி அங்கே அனுப்புனோன்னா அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. சரி ஓகே மேனேஜர் பேசுவாங்க அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க சார் அந்த கேரக்டர் பத்தி? அந்த கேரக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து ரொம்ப அந்த ஊருக்காரர், மெயினாக வந்து அந்த ஊரில் நடக்கிற எல்லாமே தெரியும். இவங்க டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் சொல்லும்போது கதை சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, கேரளாலேருந்து ஒரு 10 பசங்க வராங்க, ஒரு சின்ன தப்பு பண்ணி போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க, அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிதான் வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் கான்ஸ்டபிள், அந்த ஊருக்காரர், உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த ஊரில் நடக்கிற எல்லா தப்பு எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த பசங்கிட்ட நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இப்படிதான் ஒரு சொன்னார் அவர். நானும் சும்மா நடிச்சு காட்டினேன். பார்த்தோன்னா அவங்களுக்கு ஓகே பிடிச்சிருச்சு. சரி அதுக்கப்புறம் ஒரு ஆன்லைன் மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. ஆனால் சார் வந்து ஒரு தமிழ் நடிகராக வந்து தமிழ் திரையுலகத்தில் வந்து நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றது தமிழில் நடிக்கக்கூடிய எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும். இது ஒரு மலையாள படம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் வந்து ஒரு மலையாள படத்துக்கு தமிழில் இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா சார்? சத்தியமா இல்லை மேம், அப்படிலாம் நினைக்கவே இல்லை. நாங்கள் போய் பார்க்கும்போது கூட நாங்கள் மலையாள படம்னா ஓரளவு ஒரு பட்ஜெட்டில் பண்ணுவாங்க, சிம்பிளாக இருக்கும், இப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படிதான் நானும் போனேன். கொடைக்கானல் ஷூட் பண்ணும்போதும் அப்படிதான் இருந்தது. பட் கொஞ்சம் ரைன் எஃபெக்ட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் செலவு பண்ணி பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு இருந்தது. நான் அடுத்த ஷெட்யூல் வந்து எனக்கு கொச்சினில் செட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் இது ஒரு ஏதோ பெரிய படம் மாதிரி இருக்கு. நான் செட்டை பார்த்தோன்னே பயங்கர பிரம்மாண்டமாக இருந்தது. அதை பார்த்தோன்னே தான் ஓ நல்ல ஒரு பெரிய படத்தில் நம்ம வந்து கமிட் ஆயிருக்கோம் அப்படின்னு அந்த சீரியஸ்னஸ் ரொம்ப புரிஞ்சுது. அதை பார்த்துக்க அதான் ஆக்சுவலாக நாங்களும் கேட்கலான்னு வந்திருந்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சரி ஆக்சுவல் குணா கேவ் காட்டுறாங்க, நம்மளும் பார்த்துருப்போம் சின்ன வயசுல பார்த்தா அது தெரியுது. திடீர்னு உள்ள போய் பார்த்தா நாங்கள் வெளியில வந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அது முக்காவாசி செட்டு குணா கேவ் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சு சார் ஃபர்ஸ்ட் உள்ள போறப்ப அந்த செட்டை பார்க்குறப்ப? ஃபர்ஸ்ட் அது வெளியிலேருந்து பார்க்கும்போது செட்டு ஏதோ உள்ள ஏதோ இருக்குன்னு சொல்லி நாங்கள் அசால்ட்டாக தான் உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லைட்டில் செட் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்கள் ஏன்னா நாங்கள் ஷார்ட் டைம்ல தான் உள்ள போனோம், சும்மா வேடிக்கை பார்க்கலாம் நாங்கள் போகல. பார்த்தா லைட்டில் செட் பண்ணி வச்சா உண்மையாலுமே குகைக்குள்ள போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. பார்க்கும்போது எல்லாமே உண்மையா இருக்கிற மாதிரியா இருந்தது. எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. நாங்களே ஒருத்தர் நான் நம்ம ஆளுங்க கூட பேசிக்கிட்டேன். நான் எப்படி இருக்கு பாரு, ஒரிஜினலா இருக்கு பாரு, இது ஒரிஜினலா நாங்க தொட்டு பார்த்துட்டு சின்ன பசங்க போனா பாப்பாங்க, அந்த மாதிரிதான் உண்மையாலுமே அப்படிதான் சின்ன பசங்க பண்ற மாதிரி இது உண்மையா அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணிட்டு இருந்தோம். நாங்க
அந்த அளவுக்கு அவ்வளவு பிரம்மாண்டமா அந்த செட். ஓகே சார். படமுமே வந்து மக்கள் கிட்ட பயங்கரமான ஒரு வரவேற்பை வாங்கினாலுமே கூட வந்து ஒருத்தர் திட்டினாங்க அப்படின்னா, சரி உங்களை திட்டினாங்க தியேட்டர்லயே எல்லாரும் திட்டினாங்க, சரி இவ்வளவு வேற யாரும் இல்ல, அவங்களே தான். எங்க எல்லாருக்கும் அந்த கோவம் இருந்துச்சு சார் எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா நாங்கெல்லாம் வந்து படத்துக்குள்ள அப்படி கதையோட சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பண்ணும்போது யாரா இவரு ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரியான கோவம் தியேட்டர்ல இருக்க எல்லாருக்குமே வந்து இருந்தது. நீங்க போய் தியேட்டர்ல பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க? இவர் மட்டும் கையில கிடைச்சா அப்படின்ற மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்தது? நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொச்சின்ல பார்த்தேன். நான் நாங்கள் எல்லாம் டீமா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து படம் பார்த்தோம். நான் இன்ட்ரோல தான் எல்லாம் மீட்டிங் இன்ட்ரோல் முடிஞ்சு படம்லாம் முடிஞ்சு வெளியில வரும்போது தான் 2-3 லேடிஸ் எல்லாம் மலையாளத்துல பேசிக்கிட்டாங்க. இந்த ஆளு தானே இந்த ஆளு தானேன்னு சொல்லிட்டு மூஞ்சிலி குத்துற மாதிரி இருக்குது இந்த ஆளை அப்படின்னு மலையாளத்துல பேசுறேன். நமக்கு ஓரளவுக்கு புரியுமா? எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியல. அதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த அப்போ அதுக்கப்புறம் நான் படம் பார்க்கலாம். அப்புறம் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும்போது தான் வந்து என்னோட கேரக்டர் வரும்போதெல்லாம் திட்டுறாங்க, டே அவன் உயிரை கொடுத்து இவ்வளோ நாள் கத்தின்னு இருக்கிறான், இவரு வந்து சும்மா சீன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கத்தின்னு கிடந்தாங்க. பட் அதான் ஜஸ்டிஃபிகேஷன் இல்ல உங்களோட ரோலுக்கு. நம்ம அந்த ஒரு ஸ்டார்டிங்ல நெகட்டிவ் சைடு இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா அது நல்ல ஒரு கேரக்டரா அது மாறிடும். பட் ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நம்மள திட்டணும், நம்ம மேல கோவம் வரணும். அப்ப அந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தப்ப இவ்வளவு ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேரக்டர் அவங்க அதை ரசிக்கிறாங்க போது தான் நம்ம திட்டருக்கு தோணும் அவங்களுக்கு. அது அப்படி பண்ணும்போது தான் ஓகே நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தோணுச்சு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஓகே ஓகே. அந்த ஒரு கான்ஸ்டபிள் ரோல் அப்படின்றப்போ வந்து நம்ம நிறைய இங்கே படங்கள் பார்த்துருக்கோம். லைக் காவல்துறை வந்து ஒரு சில படங்களில் வந்து யாராவது ஒருத்தவங்க போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க, நிறைய படங்கள் காட்டியிருக்காங்க. பட் நீங்கள் அது பண்ணுறப்ப ஏதாவது ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா சார் உங்களுக்கு? இல்லை சார், டைரக்டர் சொல்லும் போதே சீன் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கேரக்டர் சொல்லும் போதே வந்து சொல்லிட்டாரு, அவன் ஒரு குடிகாரன், அவன் பெருசாக வந்துட்டு எதுக்குமே வந்து இது பண்ண மாட்டான். அதே மாதிரி அவர் மேல் அதிகாரிக்கும் பெருசாக மரியாதை கொடுக்க மாட்டான். ஏன்னா ஒரே ஊர்க்காரன், அந்த ஊர்க்காரனா இருக்கிறனால அவர் பெருசாக எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே ஸ்டிப்டாப்பாக நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஓவராலாக அந்த கேரக்டர் நமக்கு பிடிச்சிருச்சு. ஓ இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நான் ஃபர்ஸ்ட் சீன் எடுக்கும்போது இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் அந்த இது நடக்கும்போது வந்து நான் போய் இன்ஸ்பெக்டருக்கு விஷ் பண்ணவே மாட்டேன். நான் போய் சும்மா ஐயா அப்படின்னு தான் நிற்பேன் நான். ஏன்னா இன்ஸ்பெக்டர் பண்ற மூலமா என்னென்ன பண்றாரோ அதெல்லாம் எனக்கு தெரியும். என் மூலியமா தான் அதை பண்ணுவாரு. அப்புறம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும்? டைரக்டர் வேணாம் சல்யூட் வைக்கிறனா வேணாண்ணா, அது உங்க ஆள்னா அவரு அப்படிங்கும்போது நமக்கு அந்த கேரக்டர் நமக்கு என்ன பண்ணணும்னு ஓரளவுக்கு புரிஞ்சிடுது. சரி, இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு மலையாள படத்துல வந்து பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சூப்பரா நீ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து மலையாள படமா அதுல 100ல 1 போயிடும் தெரியாது அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் பண்றவங்களும் இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி கமெண்ட் பண்ணாங்க? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லாரும் நல்ல மலையாளத்தில் நல்லா, ஏன்னா நாங்கள் எல்லாம் நடிப்பு சார்ந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறனால அவங்களுக்கு தெரியும் மலையாள படம் ஒரு ஆக்டிங்க்கு நமக்கு எப்படி ஸ்கோப் இருக்கும், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சிலர் ஆஸ்யூஷன் நமக்கு எப்பவுமே இருப்பாங்க இல்லையா நம்ம கூட, அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது, வேஸ்ட்டு, சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், இங்கே தமிழ்நாட்டில் எங்கே ஓட போகுது, டிவியில் ஓடிடியில் வந்தால் தான் பார்க்கணும் நீ, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக நானே எதிர்பார்க்கலன்னு வைங்களேன், ஒரு சென்னையில் ஒரு 2 தேட்டர் 3 தேட்டர் ஓடும், எங்கேயோ சத்தியம் பார்த்துட்டு நம்ம ஃபேமிலியோட கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வர வேண்டிய நிலைமை தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில் நம்ம வீடு பக்கத்துலேயே ஓடும். படம் ஊர் ஃபுல்லா சென்னை தாண்டி எல்லா ஊர்லயும் ஹவுஸ்ஃபுல் சார் இந்த படம், அதுவும் ஃபேமிலியோட போய் பாக்குறாங்க எல்லாருமே. பட் நீங்க எப்படி சார் ஃபேமிலியோட போய் பாத்தீங்களா? ஆமா ஆமா ஆமா, எங்க அப்பா தங்கச்சி பசங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் பார்த்தேன். அதை விட என்ன சார் சந்தோஷம் இருக்கு. ஓகே. பட் நீங்க அந்த மிரட்டர் சீன்லாம் பயந்துருப்பாங்களே ஃபேமிலி? ஆமா ஆமா கண்டிப்பா. என் பொண்ணெல்லாம் என்ன இப்படி ஒரு மாதிரி பார்க்க மோசமான டாடி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. டாடி இப்படில தெரியும் இல்லையா, டாடி இப்படி இல்லையே. ஆமா இப்படி இல்லையே. பட் அதுக்கப்புறமா உங்க கேரக்டர் நிறைய விசில்ஸ் எல்லாம் வாங்கினுச்சு தியேட்டர்ல, நீங்க நல்லவரா மாறுறப்போ அதுக்கெல்லாம் வீட்ல ஃபேமிலில என்ன சொன்னாங்க? எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் அந்த மாதிரி மட்டும் நீ பண்ணல, டாடினே கூப்பிட மாட்டேன், இன்னைக்கு நான் உன குழியில போய் தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி ஆயிட்டாங்களா சார்? இங்க என்னன்னா சார், லைக் மலையாள படம் வந்து பாப்பாங்க, நீங்க எல்லாருக்குமே ஒண்ணு இருக்கும், தியேட்டர்ல பாக்குறத தாண்டி ஓடிடில நிறைய பார்ப்போம் அப்படி. பட் இப்ப தியேட்டர்லயே ரிப்பீட் வாட்ச்ல மஞ்சுமல் வாய்ஸ் போயிட்டு இருக்கு. சோ அந்த ஒரு விஷயத்துல வந்து நம்ம இருக்கும் ஒரு தமிழ் ஆக்டர் ஒரு ப்ரௌடா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரிப்பீட்டா இல்ல, நிறைய பேர் வந்து சீன் என்னன்னு தெரிஞ்சே போறாங்க, அதுக்கு முன்னாடியே கத்துறாங்க, அப்படி இருந்தாலும் என்ஜாய் பண்றாங்க அவங்க. ஒரு எந்த படமா இருந்தாலும் 2 தடவை 3 தடவை பார்க்கும்போது நமக்கு அந்த சுவாரஸ்யம் குறைஞ்சிடும்.
பட் என்னன்னு தெரியல, இதுக்கு அது குறையவே இல்லை. ஒவ்வொரு தடவையும் அந்த பூஸ்பம் வர மாதிரி தான் நமக்கே அப்படிதான் இருக்கு. அதனாலதான் ரிப்பீட்டா வராங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. நீங்க எத்தனை வாட்டி சார் பாத்தீங்க மஞ்சுமல் பாய்ஸ்? நான் ஒரு 4-5 வாட்டி பார்த்துருப்பேன் மேம். நாங்களும் ஒரு 10 வாட்டி பார்த்துட்டோம். நீங்க 4-5 வாட்டினா டெய்லி சொல்றீங்களா? இல்ல இல்ல சார், ஏன்னா நமக்கு கொஞ்சம் ஷூட் அப்படி இப்படின்னு வெளில போயிட்டு இருக்கிறோமா, டைம் கிடைக்கும். இன் பிட்வீன் போய் பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, லைக் முன்ன பின்னன்னு சும்மா பிரிக்கிறேன் சார். இப்போ நீங்க நிறைய இங்க தமிழ் படம் நடிச்சிட்டு இருக்கலாம், ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட இப்போ ஷூட்டிங்ல இருந்தா வந்தீங்க. பட் இப்போ முன்ன ஒரு இமேஜ் இருக்கும். இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறமா நிறைய பேர் வந்து பேசுவாங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டே வேற மாதிரி இருக்கும்ல சார். அப்படி டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இந்த ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்களே, இதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாமா வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா நமக்கு கொஞ்சம் மரியாதையும் இருக்குது. முன்ன வந்து சரிப்பா அப்படின்னு சொல்றவங்க இன்னைக்கு வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. சந்தோஷமா இருக்குது. இதை நம்ம காப்பாத்திக்கணும். இதுக்கு மேல அதே மாதிரி நல்ல நல்ல கேரக்டரா பண்ணணும், வரணும், இறைவனை வேண்டிக்கணும். ஆமா, இதுக்குதான் கஷ்டப்பட்டோம். கண்டிப்பா சார். அதே மாதிரி வந்து உங்களுடைய நடிப்பு நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு நீங்களே உங்களை பாராட்டிக்கிட்ட விஷயம், நீ இது கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிக்கிட்ட விஷயம்னா எதை சொல்லுவீங்க? சத்தியமா எந்த ஒரு நடிகனும் அப்படி பாராட்டிக்கிற மாதிரி பண்ண முடியாது. அப்படி நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வளரவும் முடியாது. எனக்கு இப்ப பார்த்தா அது 1008 தப்பு தெரியும். எனக்கு அப்படி குறையாதான் தெரியும். அடுத்தவங்க ரசிக்கும் போது நம்ம ரசிக்கிற மொழியை நானா பார்த்தா என்னோட குறைய மட்டும் தான் அதுல பாத்துட்டு இருப்பேன். எனக்கு அது பெஸ்ட்னு சொல்லி ஒரு சீனியம், ஏன்னா இன்னொரு தடவை அதை கொடுத்தாங்கன்னா இன்னும் பெட்டரா பண்றதுக்கு தான் நமக்கு தோணும். அதனால அந்த வராது, அது எந்த நடிகருக்கும் வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி நிறைய டேக் வாங்கின மூமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை சார், கடவுள் புண்ணியத்துல எனக்கு ஒரு டேக், நான் ரீடேக்கே ஒன்று கூட வாங்கல. இப்போ கூட ஒரு பசங்க கேட்கும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். ஏதோ ஃபர்ஸ்ட் எப்படின்னு ஒரு வேவ்லென்த் பிடிச்சாங்க. டைரக்டர் சொல்லும்போது எனக்கு பிடிச்சிருச்சு. இதையே ஃபாலோ பண்ணிக்கன்னு சொல்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் சீனே வந்து அந்த வேவ்ல வந்து அந்த இது மாற்றுறது தான். அந்த ஜீப்ல இருந்து இறங்கி வந்து அந்த க்ளோஸ் அந்த கம்பி செயின் எடுத்து வந்து மாற்றுறது தான். அதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் ஷூட்டே எனக்கு அதுதான் நடந்தது. எடுத்துட்டு வந்து அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் நடந்து வந்து மாட்டினேன். அதை டைரக்டர் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த பாடி லாங்குவேஜ் தான் இப்படி தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. டைலாக் டெலிவரியும் அப்படி தான் இருந்தது. இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். எனக்கு எதுவும் கடவுள் புண்ணியத்தில் வரும். ஆனால் ரொம்ப பயந்துட்டு தான் போனேன். ஏன்னா நம்ம கேள்விப்பட்டோம் மலையாள இண்டஸ்ட்ரி நம்ம எல்லாருக்குமே ஒரு நம்ம ஒரு மாதிரி இருப்போம். தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி நடிப்பை பார்ப்பாங்க. அது மலையாளத்தில் வந்து ரொம்ப லைவாக பண்ணுவாங்க, அது கொண்டு வரணும் அப்படின்னு கேள்விப்பட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ரொம்ப பயந்துட்டே போனேன். கொஞ்சம் கடவுள் புண்ணியத்தில் ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டேன். இந்த டைமில் டைரக்டர் கூட ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா தமிழ் காஸ்ட் பண்ணதுல நான் கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு அவர் சொன்னாரு. ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஏன்னா நாங்க படம் பார்க்கும்போது கண்டிப்பா வந்து இந்த ஒரு கேரக்டர் வந்து நோட்டபிளா வந்து பேசப்படும் அப்படின்னு நாங்க எல்லாமே ரொம்ப நம்பணும். அதே மாதிரி நீங்க அந்த ஜீப்ல வரும்போது டைலாக் பேசுவீங்களே சார், அந்த இடத்துல விழுந்தவங்களை பத்தின ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களே, நிறைய பேர் படம் பார்க்காதவங்களுக்கு இவர் தான் அந்த டைலாக் பேசியிருக்காரு அப்படின்னு நாங்க வந்து தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். அந்த டைலாக் எங்களுக்காக சார். என்னோட இத்தனை வருஷம் சர்வீஸ்ல சொல்றேன், இந்த குணாவுக்கு எவ்வளவு விழுந்து பொழைச்சனா சரித்திரமே இல்லை அப்படின்னா அவன் பையன் முறைப்பான், என்னடா முறைக்கிற. அது 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 குழியை பத்தி அவ்வளவுதான் எக்ஸ்பிளைன் பண்றது. ஆனா அதுக்கு முன்னாடி டயலாக்லாம் நிறைய இருக்கும். சரக்கு வாங்கி வர சொல்றது போயிட்டு வருது. ஆமா, ஏன்னா சார் இப்போ வந்து ரெகுலரா இருக்கும். இப்போ கொடைக்கானல் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாரும் போயிருப்போம். நான் ஒரு 2 மாசம் முன்னாடி போனப்போ அங்கே அப்படிதான் இருந்துச்சு. இப்போ கேரளாலேருந்து வர பீப்புள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காரில் அவங்க பாட்டுக்கு மழைன்னே பார்க்க மாட்டாங்க. பட் அப்படி என்ஜாய் பண்ணுறப்போ அந்த இடத்த ஒரு கேங்கே மிரட்டுற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது சாதாரணமான இல்லை. பட் அந்த கமாண்டிங் பவருக்குலாம் என்னென்ன விஷயங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க சார்? ஆமாம் சார், அந்த கீழே வந்துட்டு மொத்த கண்ட்ரோலுமே என்கிட்ட தான் இருக்கும். இவங்கள அந்த 10 பசங்களையும் மிரட்டணும், அந்த ஊரில் அந்த கார்டு ஒருத்தர் விட்டுருப்பான் அவனையும் மிரட்டணும், ஒரு ஊர் தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு அவரையும் சமாளிக்கணும். அது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் அந்த சீன் பண்ணும்போது. நான் உண்மையாக ரொம்ப பயந்தது அந்த சீன் தான். ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். ஏன்னா டைலாக் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் டைலாக் இருக்கும், மீது எல்லாருக்கும் ரியாக்ஷன் மட்டும்தான் இருக்கும். இது நம்ம கரெக்டாக பண்ணிடணும், டேக் வாங்காமல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். பட் ஒன்றும் டேக் வாங்கல. உங்களுக்கு வந்து இந்த படத்துல வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா நீங்க ஃபீல் பண்ண சீன்ஸ் வந்து சில சீன் சொல்லிட்டீங்க, ஆனால் இது ரொம்ப எனக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள பதட்டமா இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற சீன் எது சார்? இல்லை மேம், நான் அந்த சீன் பண்ணும்போது உண்மையிலுமே ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா சொஹைபின் சார், அவரு, ஸ்ரீநாத் பாஸ் எல்லாருமே பெரிய ஆர்டிஸ்ட். அந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜான் சார் இருக்காரு, ராம்ஜி அண்ணா இருக்காரு, எல்லாம். அப்போது நம்ம வந்து புதுசாக நம்ம அப்போ தான் புதுசாக வந்து ஒரு பெரிய ஒரு கேரக்டர் நம்ம பண்ணுறோங்கும் போது நம்ம ஒரு ரீடேக் வாங்கி அவங்கள கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிற பயம் நமக்கு இருந்தது. நம்ம கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மற்றபடி மீதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. என்னன்னா டைரக்டர்னு தெரியாமையே நம்ம ஜீப் ஓட்டுவார் பார்த்தீங்களா,
அவர் வந்து டைரக்டர் அவருன்னு தெரியாம வந்து அடிச்சிருப்பேன், ஓகே. திட்டிருப்பேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அதாவது ஜீப் ஓட்டுற ஒரு படத்துல ஓட்டுறவரு. ஆமா, மலையாளம் ரஹ்மான். director. ஆமா, அவர் மலையாளத்துல தள்ளுமாலான்னு ஒரு படம் வந்து சூப்பர் ஹிட்டா இருந்தது. அவரு ஆமா, அவரா டைரக்டர். ஓ 2 நாள் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சது எனக்கு. ஐயோ, அந்த படத்தோட டைரக்டர், அந்த படம் நான் பாத்துருக்கேன். நான் நீங்க 2 ஒரு மூணு படம் தடவை அடிச்சு அடி பார்த்திருக்கேன். அடிச்சிருக்கீங்க. ஆமா. ஐயோ, தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் பொறுமையா அடிச்சிருக்கேன். ஐயோ யோசிச்சிங்களா வாய்ப்பு சார்? போச்சு. ஆமா, அடுத்த படத்தை ஏதாவது வாய்ப்பு அதை கொடுத்துருப்பாரு, அது போச்சு அப்படின்னு. அப்புறம் நான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் போய் பேசினேன் நான். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் அடிப்பு தானே, நான் அதெல்லாம் ஒண்ணு இல்லை நான். நாங்க வந்து படம் பார்க்கும்போது வந்து இந்த ஒரு சீன் வந்து எங்களுக்கு பயங்கரமா வந்து உடம்பெல்லாம் புல்லரிச்சிச்சுன்னு சொல்லணும். அவங்கள வந்து அந்த சுபாஷை மேல இழுக்கும் போது வந்துட்டு போலீஸ்னால அந்த ஃபயர் ஆஃபீஸர்ஸ்னால கொஞ்ச நேரத்துக்கு மேல முடியாது, விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க பாருங்க, வந்துட்டு மேல ஒருத்தர் நின்றுட்டு லூஸ் அடிடா அப்படின்னோடனே உடனே அவங்க திருப்பி நின்று அப்படி இழுப்பாங்க பாருங்க. பயங்கரமான சீன். அதை வந்து மேக்கிங்கா பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு நார்மலா தெரிஞ்சுக்கலாம். ஆனா படமா நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கூஸ் பம்ப் ஃபீல் ஆச்சு இல்ல, சார்? எங்களுக்கு அது மேக்கிங்கா பார்க்கும்போதே எங்களுக்கு பூஸ்ட் பம்ப் தான் இருந்தது. ஏன்னு கேட்டா அவங்க நல்லா ட்ரைன் பண்ணியிருந்தாங்க, என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கா பிளான். யாருமே நடிக்கும்போது வந்துட்டு டைரக்டர் சொல்லி ரீடேக்கோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே வாங்கல. ஏன்னா அவங்க கரெக்டாக பிளான் வச்சுருந்தாங்க, யார் என்னென்ன எப்படி நடிக்கணும்னு. அதை பண்ணும்போதே எங்களுக்கு பூஸ்ட் பம்ப் மாதிரி தான் இருந்தது. அந்த சீன் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வாயை திறந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன். நீங்கள் இன்னொரு தடவை படம் பார்த்தீங்கன்னா கவனிங்க, அவங்க பண்ணுற ரியாக்ஷன், அவங்க பண்ணுற அந்த ஆக்ஷனுக்கு நான் அப்படி தான் பார்த்துருப்பேன். நான் அது லைவாவே வந்து மீறி வந்துருச்சு, அந்த மாதிரி பண்ணாங்க அவங்க. நாங்களுமே ஆனா இந்த பாட்டு இதெல்லாம் வந்து இப்படி நான் எதிர்பார்க்கல, சத்தியமா கடுகளவு கூட எதிர்பார்க்கல. குணா பாட்டு இருக்கும். ஆமா, அதெல்லாம் எதிர்பார்க்கல, அதை சொல்லவும் இல்லை, டைரக்டர் சொல்ல எனக்கு தெரியாது. கண்டிப்பா நீங்க உங்களுடைய லைக் நீங்க வளர்ந்து வந்த டைம்ல குணா படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கும், அதை பார்த்துருந்துருப்பீங்க. பட் அப்படி பார்த்த சிச்சுவேஷனுக்கு இப்போ நம்ம இருக்கிற ஒரு படத்துல மேஜரா குணா பாட்டு இருக்கு, இது இப்போ திரும்ப ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு கனெக்ட் இருக்குல்ல சார்? நான் ஃபர்ஸ்ட் கொச்சின்ல இன்டர்வியூல நான் தான் முதல்ல சொன்னேனே. நான் கமல் சார் கூட இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கண்மணி அன்போடு காதல்னா பார்த்துருக்க மாட்டேன், யோசிச்சிருக்க மாட்டேன். அப்படி யோசிச்சிருக்காரு டைரக்டர்னு. இல்ல நான் அந்த வயசுல போய் குணா படம் பார்த்துருக்கேன். இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை, அது ஒரு லவ் படம், ஓகே அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு லவ் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. அதை பார்க்கும்போதே பயங்கர பூஸ்டமா இருந்தது, செமையா இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் வந்துருச்சு? ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான்லாம் ஒரு ஆடியன்ஸ் மாதிரி, நான் நடிச்சதெல்லாம் மறந்து ஒரு ஆடியன்ஸ் மாதிரி சீட்ல இருந்து இருந்துச்சு, கத்தி தான் படம் பார்த்தோம். உண்மையா சார், நாங்க வந்துட்டு எல்லாருமே வந்து இது வரைக்கும் காதல் பாடலா மட்டும் கேட்டுட்டு இருந்த அந்த கண்மணி அன்போடு காதலன் வந்து இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு வைபை வந்து கிரியேட் பண்ணிருக்கு அந்த பாட்டு. நீங்க பார்க்கும்போது என்னடா திருப்பி எங்க திருப்பினாலும் அந்த பாட்டு இருக்கு. இன்னொரு ஒரு விஷயம் வந்து இப்போ ஃபிலிம் மேக்கிங்காக வந்து கேரளா மலையாள மூவிஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபார் பெட்டராக பண்ணிட்டு இருக்காங்க இந்தியன் மூவிஸில் கம்பேர் பண்ணுறப்போ. அப்படி நீங்கள் தமிழ் மூவிஸில் நடிச்சிட்டு இருக்கீங்க, மலையாள மூவிஸ் எப்படி அது வேலை வாங்குறாங்க சார் ஆக்ட்ரஸ் கிட்ட? அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்க சார்? சார் அவங்க வந்து காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நைட் 9 மணி வரைக்கும் அவங்க சின்சியராக வேலை செய்கிறாங்க சார். யாருமே வந்து அதை நோண்டுறது ஃபோனை பார்க்குறது எடுக்கிறதெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்கிறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் நான் பார்த்ததே இல்லை யாரும் வேலை செய்யும்போது, இன்க்ளூடிங் ஆர்டிஸ்ட்டு கூட சரி, ஃபோனை வச்சுட்டு டேக்கனோட இப்படி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஃபோன் அவங்க ரூமில் இருக்கும், ஷார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோனை தான் அவங்க பார்ப்பாங்க, பிரேக்கில் தான் அவங்க பார்ப்பாங்க, மற்றபடி எதுவுமே இல்லை. அவங்க அந்த மாதிரி சின்சியராக வேலை செய்கிறாங்க. நம்ம ஆளுங்களும் ஒரு சில இடத்துல வேலை அப்படி தான் செய்கிறாங்க. பட் அவங்க ரொம்ப யாரையுமே நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் ஒரு ஃபோனும் கையுமா செட்டுக்குள்ளேயோ இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்லேயோ நம்ம பார்த்ததே இல்லை. நான் மலையாள மூவிஸ் வந்து கதைக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்மளோட தமிழ் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மியூசிக் வந்து ஒரு டாமினேஷனாக இருக்கும் கதையை வந்துட்டு. இப்போ ஒரு வேளை வந்து சுபாஷ் குழியில் விழுகும் போது நம்ம தமிழில் எடுத்திருந்தோம்னா அந்த இடத்துல பயங்கரமான ஒரு பிஜிஎம் போயிருக்கும், அந்த சீனை வந்து நம்மள பிஜிஎம்மோட ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல எதுவுமே இல்லை, டப்புனு குழியில் விழுந்துட்டாரு, ஒரு விஷயமே இல்லை. ஆனால் கதைக்கான முக்கியத்துவம் இருந்தால் மக்கள் ரசிப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா அங்கே இருக்குன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை, அவங்க அது புதுசாக திங்க் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நம்மளும் புதுசாக திங்க் பண்ண, நம்மளும் நிறைய பேர் நம்மளோட படத்தை அவங்க வெறித்தனமாக கொண்டாடுறாங்க. ஒரு சில படத்தை நம்மளும் சொல்லித்தானே ஆகணும். நம்மனா ஒரு கட் பண்ணி ஒரு குழிக்கு ஒரு க்ளோஸ் வச்சு இவருக்கு வச்சு ஒரு பில்டப் கொடுத்து ஒரு மியூசிக் கொடுத்து உழுக போறான்னு நம்ம முன்னாடியே சொல்லி, இது திடீர்னு நடந்தனால தான் நமக்கு அந்த அதிர்ச்சி வருது, அதை நம்ம என்ஜாய் பண்ண முடியுது. நமக்கு அந்த மாதிரி பண்ணியிருந்தா பண்ணிருக்க முடியாது. அது மாதிரி டைரக்டர் யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார், இன்னைக்கு பார்க்குறப்போ பயங்கரமாக நோட்டிஸபிள். நீங்களே சொன்னீங்க இதுக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணோம், வெளில போனால் நிறைய பேர் பார்க்குறாங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக தெரியுதுன்னு. பட் இதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள் நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க சார்? நான் வந்து 7 வருஷம் தான் சார் ஆகுது சினிமா ஃபீல்டுக்கு வந்து. நான் வந்து உரியடி 2 தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறம் கேங்ஸ் ஆஃப் மெட்ராஸ் அப்படி சின்னதாக பண்ணிட்டு இருந்தேன். அது கரெக்டாக நான் படம் உரியடி 2 ரிலீஸ் ஆகும்போது 2019 அது அப்படியே படமும் ரிலீஸ் ஆச்சு, கொரோனாவும் ரிலீஸ் ஆச்சு. ஆமாம், ரொம்ப எதிர்பார்த்துருந்தா கடைசியில் அது வந்தால் அதுக்கப்புறம் எதுவுமே ப்ராசஸ் பண்ண முடியல.
Okay. எல்லாருக்கும் மாதிரியே ஒரு 2-3 வருஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு சூழல் ஆகிப்போச்சு. ஓகே. அப்படி மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும் போது தான் இந்த படம் வாய்ப்பு கிடைச்சு. அப்புறம் சின்ன சின்னதாக பண்ணிக்கிறேன், வெப் சீரிஸ் அது சின்ன சின்ன கேரக்டர்லாம் பண்ணியிருக்கேன் நான். பட் ஒரு லென்த்தியான ஒரு கேரக்டர் ரோல் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் அமைஞ்சது. மஞ்சுமல் பாய்ஸ் தான். பட் இந்த மாதிரி சார் இப்போ நீங்கள் ஒரு சர்டன் ஏஜில் ஆரம்பிக்கிறீங்க அஸ் அன் ஆக்டராக உங்களுடைய பார்த்து என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது சார் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ரொம்ப கஷ்டம் தான் சார். ஏன்னா ஒரு 20 வயசு 18 வயசுல சினிமாக்கு வந்து அவங்க கஷ்டப்பட்டு ஒரு 25 வயசுல சாதிக்கிறது அதெல்லாம் ஒரு கேட்டகரி. பட் என்ன மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் வந்ததே லேட்டாக தான் வந்தேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு சென்னைக்கு ஓடி வந்தது என்னமோ சினிமாக்காக தான் ஓடி வந்தேன். அப்போ ஒன்றுமே தெரியாது, அப்போ எதுவுமே தெரியாது. வந்து ஏவிஎம் முன்னாடி நின்றுட்டு வாய்ப்பு கிடைக்குன்னு நினச்சிட்டு 1 மாதம் 2 மாதம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்புறம் மறுபடியும் ஊருக்கு போகிறது, அப்புறம் மறுபடியும் வர்றது, ஒன்றும் தெரியாது. ஒன்றும் நடிச்சதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. ட்ரை பண்ணுறது எப்படின்னு கூட தெரியாது. அப்புறம் அப்படியே போய் கார்மெண்ட்ஸில் வேலை செஞ்சு அப்படியே வேலை அப்படின்னு போயிடுச்சு. ஆனால் நமக்குள்ளார ஒன்று இருக்கும் இல்லைங்களா, நம்ம என்னத்துக்காக வந்தோம், என்ன செஞ்சிட்ருக்குறோம், ஒரு 3 வேளை சாப்பிட்டு தூங்கினா மட்டும் போதுமா அப்படின்னு தோணும் இல்லையா ஒரு அப்படி ஒரு பீரியடில் தோணும் போது தான் சரி நம்ம சினிமா நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா தான் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து. ஓகே. இத்தனை நாள் இந்த ஒர்க்கை விட்டுட்டு திரும்ப சினிமா பக்கமே போகலான்னு எங்கே தோணுச்சு? விஜய் சேதுபதி ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அதை பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, சரி இதுக்கும் கனவுக்கும் ஆசைக்கு வயசு இல்லை, நம்ம எப்போ வேணாலும் எது வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு அதை பார்க்கும்போது சரி நம்மளாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அன்றைக்கி தான் டிசைட் பண்ணனே. நான் வீட்டில் போய் சொன்னேன், இனிமேல் நான் எனக்கு இனிமேல் வேலையெல்லாம் வேணாம், நான் சினிமா தான் பண்ண போகிறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க ஒத்துக்கலை, அவன் எதுக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அப்புறம் கன்வின்ஸ் பண்ணி எடுத்து சரி ஓகே ஒரு 3 வருஷம் டைம் கேட்டாங்க, டைம் கொடுக்குறேன் பண்ணுனாங்க. 3 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம். ஆனா இவ்வளவு ஸ்ட்ரகிளுக்கு பிறகு வந்து ஒரு நல்ல படம் தியேட்டர்ல வந்து மக்கள் எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஒரு படத்தை நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த படத்துல வந்து ஒரு கதாபாத்திரமா நின்று உங்களுடைய ஃபேமிலி வந்து அதை பார்க்கும்பொழுது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க? அவங்களுக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷம். சரி நம்பிக்கை வந்துருச்சு, ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு அவங்களுக்கு. இப்போ தான் இவ்வளோ நாள் நம்பிக்கை இல்லை, இதை வந்துடும், இது பண்ணியிருக்கிறேன், அதை பண்ணியிருக்கிறேன், வரும், இது வந்துடும், நம்ம இப்போ பேசப்படுவோம்லாம் சொல்லியிருப்போம். ஆசையாக இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா அவங்களே உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். பட் இப்போ தான் அது அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை வந்தது. சரி ஓகே நம்ம வீட்டுக்கு கரெக்டான ரூட்டில் தான் போகிறாரு, ஏதாவது ஒன்று பண்ணுவார், சாதிப்பார், நம்பிக்கை வந்துடும். ஓகே. பட் எந்த ஒர்க்காக இருந்தாலும் ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி வேணும். பட் அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒர்க்கை விட்டுட்டு சினிமானு முழு நேரமாக வரப்போ ஃபினான்ஷியலாக என்னென்ன ஸ்ட்ரகிள் இருந்துச்சு? ரொம்ப ஸ்ட்ரகிள் தான் சார். அது நான் என்ன நினச்சேன்னா, சரி ஒரு அமௌண்ட் வச்சுருக்கோம், இந்த அமௌண்ட் செலவாகிறதுக்குள்ள நம்ம எதாவது ஜெயிச்சிருவோம் அப்படி தான் வந்து பிளான் பண்ணுனா அமௌண்ட் தான் காலியாக ஒன்றும் வரல. ஏன்னா நம்ம ஒரு 2 வருஷம் நமக்கு தெரியும் நம்பிக்கை, நமக்கு ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, 1 வருஷம் 2 வருஷம் போதும் நம்ம சாதிச்சிருவோம் அப்படிதான் நினைப்போம். நம்மளே இப்படி வீக்காக நினைக்க முடியாது இல்லையா. அப்படிதான் வந்து ஒரு அமௌண்ட் சேவிங்ஸ் இருக்கு, இதை தீர்றதுக்குள்ள நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அமௌண்ட் தான் தீர்ந்துச்சு. ஓகே. ஆனா சார் இப்போ வந்து வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனாலுமே கூட ஃபினான்ஷியலா எந்த அளவுக்கு வந்து சினிமா உங்களை சாட்டிஸ்ஃபையா வச்சிருக்கு சார்? இல்லை இது வரைக்கும் பண்ணலை, இதுக்கு மேலே தான் பண்ணணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நம்ம ஆக்சுவலாக ஒரு சின்ன ஆர்டிஸ்ட் தானே, அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அது நமக்கு கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர தான் சினிமா ஏதாவது நமக்கு பண்ணணும். ஓகே. பட் அந்த ஆதங்கம் இருக்கும்ல சார், நம்ம இவ்வளோ வருஷம் இருந்தோம் பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கோம், நமக்கான நேரம் இப்போ கிடைக்குதுன்ற ஒரு ஆதங்கம் இருக்கும்ல சார், அதே தான் இன்னைக்கா நினச்சி பார்க்குறீங்களா இப்போ? இல்லை கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இன்னைக்கு நடந்த ஷூட்டில் கூட நடந்தது. ஓகே இந்த நம்ம சினிமாக்கு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பிரதிபலனா ஒன்று அமையுது அப்படின்னு நமக்கு தோணும் சார். அதே மாதிரி வந்து ஆரம்ப காலங்களில் வாய்ப்புகள் தேடும்போது நிறைய காயங்கள் கண்டிப்பாக பட்டிருப்போம். ஏன்னா வந்து சினிமாவில் அப்படின்றப்போ வந்து சில பேர் வந்து வாய்ப்பு இருக்குது வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க, நீங்கள் தான் செலக்டட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த ரோல் வேறு யாரோ பண்ணிட்டு இருப்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து ஃபிலிமை எடுக்க மாட்டாங்க, ஆனால் ஆடிஷன் மட்டும் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை எனக்கு என்ன இதில் என்னை பார்த்தோன்னே வந்து கொஞ்சம், ஏன்னா நம்ம மெச்சூர்டாக இருக்கிறனால என்னன்னா இவனை ஏமாற்ற முடியாதுன்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கிறாங்க. பட் ஆனால் கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுவாங்க, ஃபோட்டோ வாங்கி வச்சுப்பாங்க. இந்த வயசுல வந்து நீ நடிச்சு என்ன ஆக போறேன்னு கேட்பாங்க, ஒரு 4 பேர் முன்னாடியே கேட்பாங்க. ஏன்னா ஃபோட்டோவை பார்த்தோன்னே இந்த வயசு மாதிரி என்ன பண்ண போற, எத்தனை வருஷம் நீ கஷ்டப்பட்டு நடிக்க போற. நான் அதனாலேயே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பேசுறதே இல்லை. அப்புறம் நான் சரி ஓகே நம்ம கற்றுக்கிட்டா நமக்கு நல்லா ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லி நான் கற்றுக்கிறதுக்கான முயற்சி தான் நான் நிறையா பண்ணேன். நான் பெருசாக போய் எங்கேயும் நின்று பண்ணலை, வாய்ப்பு கேட்கல. சரி கற்றுக்கலாம், சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா பண்ணுவேன், சும்மாவே போய் பண்ணுவேன். நான் ஒரு 100 ரூபா கூட கிடைக்காது, நம்மளே பெட்ரோல் போட்டு நம்மளே போய் நின்றுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நின்று பண்ணிட்டு வரணும். சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நம்ம. அதனால் நம்ம வீட்டில் உட்காந்துட்டு ஒன்றும் நிறையா படிக்கிறது, சினிமாவை பற்றி நிறையா படிக்கிறது,
ம். நம்ம கற்றுக்கிட்டா நமக்கான இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். அதுதான் இன்னைக்கு. சூப்பர் சார். ஸோ பொதுவாக படிச்சிருப்போம் எந்த வயசில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு உதாரணம் சார். கண்டிப்பாக அன்றைக்கி உங்களை கிண்டல் பண்ணவங்க இன்னைக்கு இந்த படம் பார்த்து வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஐயோ அன்னைக்கு நம்ம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. பட் நிறைய விஷயங்கள் எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் அப்படி கஷ்டப்படுற டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுக்க ஒருத்தர் இருந்ததுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அப்படி நடிக்கிறதுல வந்து நம்ம பெரிய ஸ்ட்ரகிள் அது. எப்போ வாய்ப்பு வரும் வராதுன்னே தெரியாது. அப்படி இருக்கிற டைமில் உங்களுக்கு கை கொடுத்த நண்பர்கள்லாம் ஆமாம், சினிமாவில் நான் இருக்காங்க. சினிமாலேயும் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒரு திரைப்பட்றைன்னு ஒரு குமரன் கல்ல அதில் தான் படித்தேன் நான். அங்கே இருந்த நண்பர்கள் ஃபுல்லாகவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. எதுவும் கேட்கவே மாட்டாங்க, அவங்களே ஹெல்ப் பண்ணுவாங்க. சரத், மணி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நண்பர்களும் இருக்காங்க. ஓகே. அந்த மாதிரி இருக்கறனால தான் நம்ம வண்டி வண்டி ஓடிட்டு இருக்கு. ஓகே சார். சினிமா வந்து இந்த அளவுக்கு காதலிக்க, சினிமா வந்து எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக என்னை வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்கலாம்னா கூட நான் சினிமாவில் இருந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சினிமா இந்த அளவுக்கு காதலிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? அது சினிமான்னு மட்டும் இல்லை மேம். இப்போ எனக்கு சினிமா பிடிச்சது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தொழில் பிடிக்கும். அது நமக்கு பிடிச்சதுன்னா அதை செய்யணும். அது நல்லதாக இருந்ததுன்னா 100% இறங்கி செய்யணும். அதுதான். அது பிடிச்சது செய்யாமல் நமக்கு சாப்பாடு கிடைக்குது, பணம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பண்ண அது கடைசியில் அதில் ஒன்றும் யூஸாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகே. எல்லாருமே வாழ்கிறாங்க, சாகுறாங்க. நம்ம ஏதாவது அந்த கேப்பில் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா? நமக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பண்ணணும். அது ஒரு நல்ல விஷயமா இருந்தால், அது அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் ஹாப்பி தானே. ஓகே. ஸோ நம்ம பொதுவாக பார்த்துருப்போம் சினிமாலே இப்படி தான் வந்திருக்கோம். இப்போ ஒன்று சாதிக்கணும் சினிமா இல்லைன்னா ஊர்லேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கோம், இங்கே காசு சாப்பாடு இல்லாமல் கூட இருந்திருக்கேன். பட் அப்படி வரத்துக்கு எது உங்களை பயங்கரமாக தூண்டுச்சு சார்? எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு சினிமாவுக்கு நீங்கள் வரணுன்றது? நீங்கள் சொன்னால் இந்த டைமில் சொன்னால் அது எப்படி இருக்குன்னு தெரியல. நான் உண்மையாலுமே கமல் சார் தான். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு அண்ணான்னு கூப்பிடுறோம். அவங்கெல்லாம் வந்து தீவிர கமல் ரசிகருங்க. எனக்கு ரஜினி தான் பிடிக்கும். நான் அப்போ ரஜினி ரசிகராக இருப்பேன். அவங்க எனக்கு சண்டை வந்துட்டே இருக்கும். அவங்க தான் அந்த நடிப்பை பற்றி அதை பற்றி எல்லாம் வந்து அவங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி நடிக்கணும், அப்படி நடிக்கணும், இப்படி நடிச்சுட்டு பார்த்துருப்பேன். கமல் சத்யாவில் இப்படி நடிச்சிருப்பாரு, அப்படி நடிச்சிருப்பாரு அப்படின்லாம் பேசுவாங்க. அப்போ தான் அங்கே என்ன நடிப்புன்னு பேசுகிறாங்க. அப்போ இது நடிப்பு இல்லையா, தான் நடிப்பான்னு சொல்லிட்டு அப்போ அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஓஹோ, நடிப்புனா இப்படிதான் இருக்கும். அப்பதான் நான் கமல் படம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட்லாம் கமல் படம்லாம் பார்க்கவே மாட்டோம். நம்ம ரஜினி படத்தோட சரி, நம்ம வீட்லயும் அப்படிதான் பண்ணுவாங்க. கூட்டு வந்துருவாங்க. அவங்க கூட சண்டை போட்டு அவங்க கமல் சாரை பத்தி பேசுறதும், நான் ரஜினி சாரை பத்தி பேசுறதும் நம்ம எப்படியும் டம்மி ஆயிடும். சின்ன பையனா இருப்பாங்க. அவங்க போடுற சண்டை அவங்க ஜெயிச்சிருவாங்க. அப்ப நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் பாத்தீங்களா. அப்ப கமல் சாரை பத்தி நிறைய பேசுவாங்க. அப்பதான் நமக்கு ஓ நடிப்புனா இதுதான் இருக்கு. ஓகே. என்னன்னா இப்போ இந்த தளபதி குணாவும் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சு. அதேதான் காரணம். அதே மறுபடியும் அது வந்து நம்ம பேரை சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு நம்ம அதேதான். இப்போ வந்து தளபதி படத்துக்கு டிக்கெட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போனவர் இன்னைக்கு குணா படத்துக்கு அது சம்பந்தமாவே இன்னைக்கு நடிச்சிருக்காரு. அது நல்லா ஞாபகம் இருக்கு. எனக்குள்ள சண்டையே வரும். தளபதி ராக்கமா கைத்தட்டு பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட். நான் நின்று இந்த மாதிரி எல்லாம் ஆட முடியும், இந்த மாதிரி டான்ஸ் ரஜினி மியூசிக் அப்படின்னு, இது என்ன உங்க ஆளு வந்து பேசிட்டு போறாரு அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிருக்காங்க. கண்மணி அன்போடு அங்க சுத்தி இங்க சுத்தி. ஆமா, சுத்தி நீங்க வந்து அதே வந்து எனக்கு வந்து நிக்கணும்லாம் எதிர்பார்க்கல. இன்னைக்கு கூட பாத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். சண்டை போட்டுக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி சண்டை போட்டவர் இன்னைக்கு கண்மணி அன்போடு காதலன்னு ஷார்ட் வரப்போ வாயை பொழந்து ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. அது சினிமாக்கு கொண்டு வந்து அது பூஸ் பம் வருது. அது மக்கள் இத்தனை பேர் இருந்துச்சு கை தட்டுறாங்க. இதெல்லாம் நினைச்சு கூட பாக்குறேன். அதுக்காக நான் சண்டையெல்லாம் போட்டுக்கிறேன். சூப்பர் சார். பயங்கரமா அந்த உங்க வாழ்க்கையில பிளே பண்ணிருக்கு தளபதி. ஆமா, உண்மைதான். சொன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் நானே. அதை சொல்லாம வேணாம். ஆனா உண்மையா நீங்க சொன்னீங்க. அதான் அது ஒரு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா சார். அப்ப அப்படி சண்டை நடந்தது. சினிமாக்கு வரணும்னு முடிவு பண்ண உடனே வந்துட்டு அந்த ஹீரோவா தான் வருவேன் அப்படின்ற ஐடியால வந்தீங்களா, இல்ல என்ன கேரக்டர் கிடைச்சாலும் ஓகே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தீங்களா? இல்ல மேம், எனக்கு எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணணும். எந்த கேரக்டர் இருந்தாலும் நம்ம பண்ணணும். எல்லா கேரக்டரும் பண்றதுதான் ஒரு நடிகனா அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் இது பண்ண முடியும், இது பண்ண முடியாதுன்னு இல்லை, எதை கொடுத்தாலுமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் வரப்போ சார் ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து வர ஃபர்ஸ்ட் ஒண்ணுமே தெரியாது சார். நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஹீரோ தானே. ஒண்ணுமே தெரியாது. அது போய் என்ன கிடைக்கும் கிடைக்கல அதெல்லாம் தெரியாது. அப்ப விவரமே தெரியாது. அது பெருசா இல்லை. ஆசை மட்டும் தான் இருக்கும். ஆசையை மட்டும் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருக்கணும் சார். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலையாள படங்கள்லாம் வந்து இந்த ஏஜ்ல இருக்கிறவங்க, இந்த கலர்ல இருக்கிறவங்க, இந்த ஹைட்ல இருக்கிறவங்க தான் வந்து ஹீரோஸாக வரணும் அப்படின்றதெல்லாம் உடைச்சு நிறைய புது மாற்றங்கள்லாம் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நம்மளும் ஹீரோவா இப்போ பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? அப்படி இல்லை. நீங்கள் சொன்னால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து காஸ்டியூம் அளவு கொடுக்கறதுக்கு அளவு நாங்கள் ஃபோனில் சொல்லியாச்சு. இருந்தாலும் என்னை பார்த்துட்டு காஸ்டியூமர் வந்து எனக்கு மஞ்சுமல் பாய்ஸ்க்கு கொடுக்கும்போது என்னோட ஹைட்டை வச்சுட்டு இவர் போலீஸா இவரா கதிரேசன் கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மலையாளத்தில் எனக்கு மலையாளம் புரியாதுன்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறார். பேசுகிறேன். நானும் சரி கம்முன்னு நின்றுட்டு இருந்தேன். அப்புறமேட்டு கணபதி வந்தார், டைரக்டர் வந்துட்டு என்னோட ஹேர் கட்லாம் தாடி வச்சுருந்தேன். அப்போது தாடியெல்லாம் பண்ணிவிட்டு
போலீஸ் ட்ரெஸ் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாழைப்பழம் பார்க்குறேன். எனக்கு அது வரைக்கும் வந்து சௌபின் சார் இதில் இருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் இவரோட படத்தை நான் அதுக்கு முன்னாடி அவர் போலீஸாக பண்ண படம் பார்த்துருக்கேன். நான் அப்புறமேட்டு அந்த ஒரு சீன் முடிச்சுட்டு டைரக்டாக நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறமேட்டு வந்து அப்புறம் சௌபின் சார் இருக்காரு தெரிஞ்சதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு சொன்னேன். சார் ஒரு படத்துல லீடாக ஒரு போலீஸாக பண்ணி ஒரு படமே எடுத்துன்னு போயிருப்பார். 2 கேரக்டர் 3 கேரக்டர் தாங்க அந்த படத்துல கொண்டு போயிருப்பேன். நீ ஏன்ட்டா என்னை பார்த்து இப்படி கேட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்பட்டா, ஐயோ நான் அப்படி கேட்கல இப்படி கேட்கல. ஆனால் அதெல்லாம் கிடைக்கும் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் மலையாள இண்டஸ்ட்ரி அதை பண்றாங்க. அவங்க அதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்ம போனோடனே போலீஸ்னா 6 அடி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படிதான் செலக்ட் பண்றாங்க. பட் அதெல்லாம் உடச்சி எறிஞ்சு அவங்க பண்றாங்க. சூப்பர். பட் இங்கேருந்து பார்க்குறப்ப நம்ம நிறைய பேரோட நடிப்பை பார்த்து வாயை புழக்கிறோம். குறிப்பாக ஸ்ரீநாத் பசியா இருக்கட்டும், சௌபின் சாயிரா இருக்கட்டும். நீங்கள் நேர்லேயே இருந்திருக்கீங்க, ஏதாவது டிப்ஸ்லாம் கிடைச்சிச்சா இல்லை ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களா அவர்கிட்ட? இல்லை, நமக்கு அது பார்க்குறதே நமக்கு பெரிய லேர்னிங். அவங்க அப்படி அழகாக பண்ணுறாங்க ஒரு விஷயத்த. ரொம்ப இங்கே நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டெயின் பண்ணுற மாதிரி இங்கே நம்ம ஆளுங்க நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க அப்படியே அசால்ட்டாக பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப இப்படிதான் பண்ணணுமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. அதே மாதிரி நம்ம நல்லா பண்ணாலும் அவங்க வந்து சொல்றாங்க, கரெக்டாக இருந்துச்சுட்டா, சூப்பராக இருந்துச்சு, இந்த ரியாக்ஷன் நல்லா இருந்தது அப்படின்லாம். அந்த பையன் சவுண்டு கேட்டுருச்சு அப்படிங்கும்போது எனக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அந்த ரியாக்ஷனுக்கெல்லாம் வந்து எல்லாருமே சொன்னாங்க நல்லா இருந்தது, அந்த ரியாக்ஷன் நல்லா இருந்தது. ஸோ இந்த உள்ள சுபாஷ் வாய்ஸ் கேட்டுருச்சுன்னப்போ கேட்டதுக்கு அப்புறம் நான் கொடுக்குற அந்த ரியாக்ஷன் நல்லா இருந்ததுன்னு வந்து சொன்னாங்க. பெரிய சந்தோஷமா இருக்கும். அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட், அவங்க வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்றது தான் நமக்கு பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி வந்துட்டு நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வந்து உரியடி 2 அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது சார்? ஆடிஷன் தான் போனேன். நான் ஃபோட்டோ கொடுத்துருந்தேன், 2Dல கொடுத்துருந்தேன். அது 2D என்டர்டைன்மெண்ட் இல்லையா? 2Dல ஃபோட்டோ கொடுத்துருந்தேன். அவங்க கம்பெனிங்கிறதுனால அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஆடிஷன் போனேன். ஆடிஷன் போயிட்டு ஒரு சுச்சுவேஷன் சொன்னாங்க. சுச்சுவேஷனில் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணோன்னே அதில் சங்கர்னு அசிஸ்டண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் ஆடிஷன் பண்ணோன்னே அவருக்கு பிடிச்சிருச்சு மாதிரி டைரக்டர்கிட்ட காட்டுறேன்னா காட்டிட்டு நாளைக்கு காலைல சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்புறம் டைரக்டர் காட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஓகேனோன்னே டைரக்டர் வர சொன்னாங்க. போனோன்னே டைரக்டர் அவர் பண்ண சொன்னார். அது வரைக்கும் எனக்கு உரியடின்னு ஒரு படம் வந்தது கூட எனக்கு தெரியாது. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தது தெரியாது, விஜயகுமார் யாருன்னே தெரியாது. அப்புறம் அவர் சொன்னோன்னே அதை பண்ணி காட்டினோன்னு அவருக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் உட்காந்து பேசி என்னென்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு அப்படி இருக்கும்போது சரி ஓகேண்ணா அப்படின்னு. சரி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இதில் ஒர்க் பண்ணுறனா கூட ஒர்க் பண்ணுண்ணா, இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களே ஒர்க் பண்ணுறேன்னா அதில் ஏடியாவும் நான் ஒர்க் பண்ணேன். நான் உரியடி 2 ஆமாம். ஓகே சார். அப்போ டைரக்ஷன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார் உங்களுக்கு? கண்டிப்பா இல்லாம இருக்குமா? என்ன மாதிரி கதையெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க சார் நீங்க? இல்லை, அது இப்போ பண்ண முடியாது, பட் இருக்கு, பண்ணுவோம் ஃபியூச்சரில் கண்டிப்பாக பண்ணுவோம். சார் இப்போ ஏடினா ஒரு டிபார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க, அசைன் பண்ணியிருப்பாங்க டைரக்டர். அப்படி நீங்கள் உரியடி 2 என்ன பார்த்துக்கிட்டீங்க சார்? நான் லாஸ்ட் தானே சார், லாஸ்ட் ஏடி தானே. நான் ஃபுல்லாக ஃபீல்டு பார்க்கறது எடுக்கிறது எல்லா வேலையுமே பண்ணுவேன். அந்த லாஸ்ட் அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு வேலையெல்லாம் கிடையாது. எல்லா வேலையுமே செய்ய வேண்டியதுதான். அது நான் என் வயசுக்கு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். நான் சின்ன பசங்களோட ஓடியாடி வேலை செய்வேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச வேலை இல்லையா, அதில் நமக்கு டயர்ட் ஆகாது. அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பேன். அவருக்கு டைரக்டருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா சார் இப்போ வந்து செட்ல வந்து நிறைய பேர் வந்து சின்ன பசங்க வந்து ஏடியா இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நீங்க என்னங்க இப்படி ஓடிட்டு இருக்கீங்க சின்ன பையன் மாதிரியா, அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்களா அவங்க கிட்ட? அதெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்மளும் அவங்க கூட சேர்ந்துட்டு நம்ம இப்படி நின்னாதான் சார் பிரச்சனை. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்லியா போயிட்டா பிரச்சனையே இல்லை. நாங்களாம் அவங்க கிண்டல் பண்ணுவாங்க, நாங்களும் கிண்டல் பண்ணிக்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. ஸோ பொதுவாக சினிமாவில் வந்து ஒரு பிம்பம் இருக்கும். ஒரு ஆக்டர் ஒரு ரோல் பண்ணி ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து அதே ரோலுக்கு ஆஃபர்ஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் கான்ஸ்டபிளாக மஞ்சுமல் பாஸில் நடிச்சிட்டீங்க, வேர்ல்டு வைடு ஃபேமஸ். இப்போ அடுத்து திரும்ப அதே ரோல்ஸே வருமே சார்? அதெல்லாம் வர ஆரம்பிச்சு? கண்டிப்பா உண்மைதான் சார், வர ஆரம்பிச்சிருச்சா? ஆரம்பிச்சு 2 படத்துல கேட்டாங்க அதே தான். ஓகே. படம் பேர் இன்னும் ஏன்னா கமிட் ஆகாதனால என்ன சொல்லல. 2 படத்துல கேட்டாங்க. அதே கான்ஸ்டபிள், ஆமா, அதே நல்லவன் அதே கெட்டவன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் நீங்க என்ன சார் சொன்னீங்க? நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிக்கிறேன் சார். ஆமா, கொஞ்சம் பிஸியாக கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன், 2 நாள் டைம் கொடுங்க 3 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலா. ஏன்னா நம்ம தமிழ் நடிகர் ஒருத்தர் இவ்வளவு நாள் ஒரு ரெக்கக்னிஷனுக்காக வெயிட் பண்ணி கரெக்டா நம்ம சொன்ன கனெக்ட் தான். தளபதியில ஆரம்பிச்சு குணால வந்து ஒரு பயங்கரமா கனெக்ட். உண்மையாலுமே ஸ்டோரி தான். ஸோ இன்னும் நீங்க கஷ்டப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி நிறைய ரெக்கக்னிஷன்ஸ் உங்களுக்கு வரணும்னு சொல்லி ஜெயா டிவி டீம் சார்பாகவும் எங்க டீம் சார்பாகவும் மிகப்பெரிய அளவில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச்.